வணக்கம் நண்பர்களே. இரவு வந்ததும் திடீரென கால்கள் பிடிக்குதா? நடக்கும்போது நரம்பு இழுக்கும் வலி வருதா? தூங்கவே முடியலையா? இது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க நினைப்பது மாதிரி வயது காரணம் மட்டும்னாலையும் வர்ற ஒரு விஷயம் இல்ல. இது உங்க உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் சிக்னல். இப்பவே நீங்க கவனிக்கலனா நாளைக்கு நடக்கிறதே கஷ்டமாயிடும். இந்த வீடியோல மாத்திரை இல்லைங்க, டாக்டர் செலவும் இல்லை. ஆனா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விதைகள் உங்க வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு உதவ போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற காரணத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கால்களில் திடீர்னு பிடிப்பு, தசை இறுக்கம், நரம்பு வலி, இதற்கான காரணங்கள் உடல்ல கால்சியம் குறைபாடு, அடுத்து மெக்னீசியம் குறைபாடு, இந்த பிளட் சர்க்குலேஷன் அதாவது ரத்த ஓட்டம் குறைபாடு, அடுத்து டீஹைட்ரேஷன் உடலுக்கு தண்ணீர் பற்றாக்குறை, அப்புறம் டீப்ஸ் ஒழுங்கா இல்லாதது, தூக்கமின்மை. ஸோ நைட் டைமில் நிறைய பேர் தூங்குறதே இல்லை. பகலில் தூங்குறது முக்கியம் இல்லைங்க, நைட்டில் தூங்குறதா ரொம்ப முக்கியம். ஸோ நைட்டில் நீங்கள் அந்த 7 இல்லைன்னா 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும். இந்த 7-8 மணி நேரம் தூங்காதவங்களுக்கு கண்டிப்பாக பலவிதமான பிரச்சனைகள் வரும். ஸோ வயதானவர்களுக்கு நைட் நேரத்தில் நிறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும். ஸோ இதனால் என்ன ஆகுது? உடல் பலவீனமாகிறது. இதனால் எந்த ஒரு நியூட்ரிஷன்ஸையும் அதனால் அப்சார்ப் செய்ய முடியாது. ஸோ அடுத்து மறுநாள் காலையிலையும் அவங்க உடல் ரொம்ப சோர்வாகவே இருக்கும். எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. ஸோ இப்போ பார்த்த இந்த ஊட்டச்சத்துக்கள்னால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஸோ ஊட்டச்சத்து குறைபாடுனால தான் இது பிரச்சனை வருது. நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க? வயது காரணமாக இது வருது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இன்னொன்று விஷயம் என்னன்னா, வயது ஆக ஆக உங்கள் உடலில் மாற்றம் ஏற்படும். இந்த கால்சியம் சத்து இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் கால்சியம் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். கால்சியம், மெக்னீஷியம், பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையுமே செய்யணும். ஸோ அடுத்து நம்ம எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு செய்யக்கூடிய ரெமிடியை தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யக்கூடிய ரெமிடி என்னென்னா கசகசா ப்ளஸ் கருப்பு எள்ளுங்க. ஸோ இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இது ரெண்டும் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடியது, கசகசாவும் கருப்பு எள்ளும். இது உங்களுடைய அந்த நரம்புகளை நல்லாவே ரிலாக்ஸேஷன் பண்ணும். மசில்ஸ் கிராம்ஸ் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஸோ இது எப்படி தயார் பண்ணணும்னா, கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க, கருப்பு எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ரெண்டுமே லேசாகவே வறுத்துருங்க. அது எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. சும்மா வெறுமனுமே பாத்திரத்தை சிம்மில் வச்சுட்டு இது ரெண்டையுமே லைட்டாகவே நீங்கள் வறுத்து எடுத்துக்கிறங்க. வறுத்து எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை நல்லாவே பவுட்ரு பண்ணிக்கிறேங்க. பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க. வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எப்படி சாப்பிட்றதுனா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பயன்படுத்தணும். ஒன்று நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் பயன்படுத்தலாம், இல்லைன்னா பால் குடிக்கிறவங்க பாலில் சேர்த்து பயன்படுத்தலாம். ஸோ ரெண்டையுமே நல்லா வறுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ இது எவ்வளோ நாள் எடுத்துக்கிறேன்னா 7 நாள் எடுத்துக்கலாம், இல்லைனா 15 நாட்கள் எடுத்துக்கலாம். ஸோ 7 நாள் எடுத்து உங்களுக்கு எப்படி சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு பாருங்கள். இன்னும் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும்னா 15 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம். வாரத்திலே நீங்கள் எடுக்க வாரத்திலே நல்ல தூக்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஈஸியாக விடுபடலாம். என்னதுன்னா கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைங்க, கருப்பு எள்ளு. எல்லாருக்கும் டவுட் வந்துடும், அதனால தான் சொல்கிறேன், எள்ளுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. கருப்பு எள்ளு, கசகசா. அடுத்து நம்ம 2வது ரெமெடியை பார்த்துடலாம். 2வது ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சியா விதைகளும் ஆளி விதைகள் தாங்க. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தெரியாதவங்க இது ஆஃப்லைன், ஆன்லைன், சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே சியா விதைகள் இருக்குது. ஆளி விதைக்கு இங்கிலீஷில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ இதுவும் எல்லா இடங்கள்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ சியா விதை பார்ப்பதற்கு கீரை விதை மாதிரி இருக்கும். இந்த இமேஜில் தெரியுதுல, அதுதாங்க சியா விதை. இதை நம்ம டேரெக்டாக பயன்படுத்தக்கூடாது. தண்ணியில் ஊற வச்சு 1/2 hour கழித்து தான் நம்ம பயன்படுத்தணும். நல்ல ஜெல்லி ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் பயன்படுத்தணும். ஸோ இந்த 2 விதைகளையும் பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இது நல்ல ஜாயிண்ட்களுக்கு ஒரு லூப்ரிகேஷனாக செயல்படுது. இது மூட்டு வலியில் ஏற்பட்ட அந்த வலி, வீக்கம் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக
முக்கியமா மூட்டுகள்ல சிலருக்கு வந்து சத்தம் கேட்கும். ஸோ வந்து கிராக் கிராக் அப்படின்னு சொல்லிட்டு சில சத்தம் கேட்கும். அந்த சத்தம் எல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு, மூட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. ஸோ இந்த விதைகள் வந்து விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா இதனுடைய சக்தி மிகப்பெரிய அளவு. ஸோ விதையுமே பார்க்கிறதுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும், பொடியா தான் இருக்கும். ஸோ வந்து இத நீ எப்படி பயன்படுத்தணும்னா, சியா விதைகள் 1 டேபிள் ஸ்பூன், ஆளி விதை 1 டேபிள் ஸ்பூன், 1 கப் தண்ணீர்ல ஊற வச்சு, நீங்க அதான் நைட்டே நீங்க ஊற வச்சு காலையில வெறும் வயித்துல எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா காலையில ஊற வச்சு 1/2 அன் ஹவர் கழிச்சு குடிங்க. நைட் ஊற வச்சுட்டீங்கன்னா நீங்க காலைல எந்திரிச்சோன அப்படியே குடிச்சுக்கலாம். ஆனா ஆளி விதைகள் நீங்க என்ன பண்றீங்கன்னா, சியா விதைகள ஊற வச்சு எடுத்துக்கிறங்க. ஆளி விதைய வந்து நீங்க அத வந்து டைரக்ட்டா என்ன பண்ணணும்னா, வறுத்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ அத வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. இது வந்து வடச்சட்டியில போட்டு எண்ணெய் ஊத்தாம அப்படியே போட்டு வறுத்து, நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு அத அரைச்சு பவுடர் பண்ணி தான் நீங்க பயன்படுத்தணும். ஸோ ஆளி விதைகள வந்து அரைச்சு பவுடர் பண்ணி அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான 1 கிளாஸ் தண்ணீல கலந்து அப்படியே குடிச்சிருங்க. ஸோ இது வந்து காலையில வெறும் வயிற்றில குடிக்கிறதா ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ ஆளி விதை, சியா விதை 2மே வந்து ஒரு சிறந்த விதைகள். 2 விதையும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். எவ்வளோ நாட்கள் எடுக்கணும்னா 2 வாரங்கள் வந்து தொடர்ந்து எடுங்க. மெல்ல மெல்ல உங்களுடைய முழங்கால் வந்து சீராக ஆரம்பிக்கும். ஸோ மெல்ல மெல்ல உங்க முழங்கால் வலி, அந்த வீக்கம், அந்த முழங்கால்ல ஏற்பட்ட அந்த டேமேஜ் எல்லாமே ரிப்பேர் செய்து குடுத்துரும். இந்த ஆளி விதையும், சியா விதைகளும். ஸோ உடனே எனக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. மெல்ல மெல்ல தான் அது சரி பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம 2 வாரம் தொடர்ந்து எடுக்க சொல்றோம். ஸோ 2 வாரம் விடாம தொடர்ந்து எடுங்க. அடுத்து நம்ம 3வது ரெமெடிய பார்க்கலாம். ஸோ 3வது ரெமெடி வந்து வெந்தயம் பிளஸ் கொத்தமல்லி விதை தாங்க. வெந்தயத்துக்கு இங்கிலீஷ்ல ஃபெனிக்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெனிக்ரிக் சீட்ஸும் கொரியாண்டர் சீட்ஸும் தான் வச்சு பண்ண போறோம். ஸோ இந்த வெந்தயம் பிளஸ் கொத்தமல்லி விதைகள் என்ன நன்மைகளை கொடுக்குதுன்னா, இது மசில்ஸ்ல ஏற்பட அந்த சோர்வு எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பயன்படுது. அது மாதிரி நடக்கும்போது ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. இது அது மாதிரி எனர்ஜியை அதிகரிக்கிறதுக்கு இந்த விதைகள் வந்து பயன்படுது. ஸோ இந்த விதைகளை எப்படி தயார் செய்து எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையுமே, ஸோ 2மே ஒவ்வொரு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு 1 கப்பு தண்ணீர்ல இரவு முழுக்க நீங்க ஊற வைக்கணும். ஸோ நைட்டு முழுக்க ஊற வச்சுட்டு காலையில அத கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இல்ல நைட்ல என்னால ஊற வைக்க முடியல, மறந்துட்டேன் அப்படின்னா காலையில நீங்க டைரக்டாவே 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி அடுப்ப நீங்க சிம்ல வச்சுட்டு 2லயுமே வெந்தயத்துல 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லியில 1 டேபிள் ஸ்பூன் நீங்க தண்ணியில போட்டு நீங்க ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடும்போது என்ன ஆகும், தண்ணி கலர் மாறிடும். 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸா மாறிடும். ஸோ அந்த 1 கிளாஸை நீங்க ஃபில்டர் பண்ணி வடிகட்டிட்டு கொஞ்சம் லைட்டா ஆற விட்டுட்டு உங்க நாக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தா போதும். ஸோ அந்த மாதிரி அதுக்காக ரொம்பவும் ஆறி குடிச்சிடாதீங்க. கொஞ்சம் இளம் சூடாவே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு போய் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இளம் சூடாவே நீங்க குடிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க 10லிருந்து 20 நாட்கள் தொடர்ந்து நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு நடக்கும்போது இருக்கக்கூடிய அந்த வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க ஆனா தொடர்ந்து எடுக்கணுங்க. தொடர்ந்து எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஸோ ஒரு நாள் எடுத்துட்டு ஒரு நாள் எடுக்காம வர்றது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஸோ தொடர்ந்து எடுக்கும்போது உங்களுடைய வலி வந்து சூப்பரா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது. ஒரு 62 வயசான ஒரு அம்மா இரவு தூங்கவே முடியலங்க. அவங்களுடைய கால்கள்ல பிடிப்பு இருந்துட்டே இருந்ததாம். நடக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்ததாம். ஆனா இந்த 3 ரெமிடிய அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. தொடர்ந்து 15 நாட்கள் அவங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது இப்ப அவங்களுக்கு வலி குறைஞ்சிருக்கு. நல்ல தூக்கம் வருது. இப்ப தினமும் 2 கிலோமீட்டர் வந்து அவங்க நடக்கிறாங்க. ஸோ மருந்து இல்லாமல் நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும். ஸோ இது உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம இப்ப பார்த்த எல்லா பொருட்களுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். ஸோ இதனால எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது. ஆனா இது உடனடியா வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை தராது. ஆனா மெதுவா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ வந்து நீங்க பொறுமையா இதை நீங்க பின்பற்றணும். ஸோ 15 நாட்கள் இதை நீங்க கண்டிப்பாக கடைபிடிக்கணும். கடைபிடிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும்.
இந்த ரெமெடியை எடுக்கும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிகமாக எதையுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சொன்னோம். ஸோ அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் எடுத்துக்கிறணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும். ஸோ உணவாக இருந்தாலும் அது அளவாக தான் நம்ம எடுத்துக்கிறணும். முக்கியமாக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அளவை ரொம்ப கவனித்து எடுத்துக்கிறோங்க. டெய்லி வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் உடலுக்கு. ஸோ வந்து டெய்லி 2.5 3 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் குடிச்சிருங்க. இப்போவும் வெயில் காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டீஹைட்ரேஷன் ஆறனாலையும் உங்களுக்கு கை கால்களில் வந்து வலி ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும். ஸோ அதனால் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூடவே நம்ம பார்த்த இந்த ரெமெடி கூடவே சில கூடுதலான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய கை கால்களை பலமாக வச்சுக்கிறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு 3 எக்ஸசைஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வீட்டில் இருந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான். இதுக்காக எந்த ஒரு நீங்கள் எஃபர்ட்டுமே போட தேவையில்லை. முதலாவது நீங்கள் பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா, சேரில் உட்காந்து எந்திரிக்க போகிறீங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் தான் இது வந்து சேர் சிட் எக்ஸசைஸ் சொல்லுவோம். சேரில் உட்காடுறீங்க எந்திரிக்கிறீங்க, உட்காடுறீங்க எந்திரிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 முறை செய்யுங்க. அதை 3 முறையாக திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ 10 3 டைம் 30 முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கை கால் பலம் அதிகரிக்கும். அது ஃபஸ்ட்டு டேயே நீங்கள் 30 முறை செய்ய முடியாது, 30 டைம் செய்ய முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து கவுண்டர் ரொம்ப கம்மியாக வச்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி செய்ய செய்ய உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். அடுத்து நீங்கள் உங்களுடைய கவுண்ட்டை வந்து அதிகப்படுத்திக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம பார்க்குற 3 எக்ஸசைஸுமே அந்த மாதிரி தான். அடுத்து நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா, சிங்கிள் லெக் ஸ்டாண்ட். இந்த மாதிரி இந்த இமேஜில் தெரியுதுல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு காலை மட்டும் தூக்கி வச்சுட்டு நீங்கள் ஒரு நிமிடம் வந்து நின்றீங்கன்னா போதும். ஸோ இது எதுக்காகனா, இது உங்கள் மொத்த உடலையுமே பேலன்ஸ் பண்ணும். உங்களுடைய பிரெயினை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய கால்களுடைய பலன்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். கால் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். ஸோ அதனால தான் இந்த சிங்கிள் லெக் ஸ்டாண்டு. இது விழும்போது, அதாவது நடக்கும்போது விழுந்துருவோங்கிற அந்த அபாயத்தை எல்லாத்தையுமே குறைச்சிரும். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண உங்களுடைய மொத்த உடலையும் இது பேலன்ஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். ஸோ உங்கள் மொத்த உடலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ். இது கண்டிப்பாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து செய்யணும். அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா, நம்ம கோயிலெல்லாம் பண்ணுவோம்ல, அடி பிரதேசம். அதாவது ஒரு காலுக்கு முன்னாடி இன்னொரு காலை வச்சு மெதுவாக நடக்கிறது. ஸோ இதுவும் வந்து உங்களுடைய மொத்த உடலையுமே வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறோம். ஸோ நடக்கும்போது விழுந்துருவோம் அப்படிங்கிற அந்த அபாயம் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ இதுவும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இது வந்து முக்கியமாக வயதானவர்களுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸசைஸ். இது கால்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி இது எதுவுமே இருக்காது இதை நீங்கள் செய்யும் பொழுது. ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் கூட உங்களுக்கு டைம் இருந்தால் வாக்கிங் போங்க. அதுவும் சூரிய ஒளியில் பார்த்து நீங்கள் ஒரு 10 நிமிடம் உட்காருங்க. இல்லைனா நடந்து போங்க. இல்லைனா மூச்சு பயிற்சி செய்யுங்க. ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் சூரிய ஒளியில் உட்கார சொல்கிறோம்னா, விட்டமின் டி வந்து டைரெக்டாக உங்கள் உடலுக்கு கிடைக்கும். ஏன்னா விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கால்சியம் உள்ள உணவுகளை எடுங்க நம்ம சொன்னோம். ஸோ அந்த கால்சியம் உள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிட்டாலும் அதில் உள்ள சத்தை உறிஞ்சிருக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் நம்ம சூரிய ஒளியில் நிற்க சொல்கிறோம். அடுத்து வந்து தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கிடணும். அது நைட்டில். ஓகேங்களா? நைட்டில் நீங்கள் கண்டிப்பாக 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும். நல்லா தூங்கணும். அடுத்து தண்ணி நல்லா எடுத்துக்கிறங்க. உங்களுடைய உடல் வந்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன சிக்னல்ஸையும் நீங்கள் வந்து கவனிங்க. அதை வந்து புறக்கணிக்காதீங்க. ஸோ இப்போ சொன்ன இந்த ஹெல்த் டிப்ஸ் எல்லாத்தையுமே இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கால்களை மீண்டும் வலிமையாக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பகிருங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.